ஹலோ ஆல், இன்னைக்கு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உளுந்து களி. ஆக்சுவலி இது ஏஜ் அட்டன் பண்ணோடனே கொடுப்பாங்க கேர்ள்ஸுக்கு. அப்போ மட்டும் இல்லாமல் இது எப்போவுமே ஃபுட்டில் நம்ம ரெகுலராகவே அப்பப்போ எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஏன்னா இதில் கால்சியம், மெக்னீஷியம், அயன் இந்த கண்டென்ட் எல்லாம் ரொம்ப ரிச்சாக இருக்குது. இது செய்கிறதுக்கு ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை, ஆனால் ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. ஃபர்ஸ்ட் நல்லெண்ணெய் நம்ம நிறையா ஊற்றிக்கணும். ஏன்னா நல்லெண்ணெய் தான் இதுக்கு ரொம்ப நல்லது. ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் இது நாங்கள் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற மாவு, கருப்பு உளுந்தை வறுத்து அதோட அரிசி, இட்லி அரிசி சேர்த்தாலும் சரி, பச்சை அரிசி சேர்த்தாலும் சரி, அதையும் கொஞ்சோன்னு வறுத்து இது ரெண்டையும் ஒன்றா அரைச்சி பொடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் அந்த ஸ்டோர் பண்ணி வச்சதை எப்போ நமக்கு தேவையோ சமைக்கிறதுக்கு எடுக்கிறோமோ அப்போது இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கை வச்சு கரைச்சிக்கிறணும். அப்போ தான் லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகாது, கட்டி ஆகாத மாதிரி கரைச்சி எடுத்துக்கிறணும். இப்போது அந்த சூடான பேனில் ஃபஸ்ட்டு ஊற்றணும். ஊற்றிட்டு கையெடுக்காமல் கிண்டணும். கையெடுத்தோன்னா கட்டி பிடிச்சிட்டா சாப்பிட முடியாது. அரிசி களி, உளுந்து களி இது எல்லாத்துக்குமே ஒரே மெத்தட் தான், கையெடுக்காமல் கிண்டுறது. ஸோ இது வந்துட்டு ப்ரெக்னென்ட் லேடிஸ் யூஸ்வலி 8th 9th அந்த மாதிரி மந்தில் சாப்பிடுவாங்க. அண்ட் போஸ்ட்மார்ட்டம்லேயும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்ம கண்டிப்பாக டயட்டில் எடுத்துக்கிற வேண்டியது. அண்ட் இது ரிச் இன் ஃபைபர் அப்படின்றனால யூஸ்வலாகவே ப்ரெக்னென்சி டைமில் நிறையா பேருக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும். சில பேருக்கு ஃபர்ஸ்ட் ட்ரிமெஸ்டரில், சில பேருக்கு ஃபைனல் ட்ரிமெஸ்டரில். ஆனால் ஃபர்ஸ்ட் ட்ரிமெஸ்டரில் யாரும் கருப்பு உளுந்து சாப்பிட மாட்டாங்க, நீங்கள் ஃபைனல் ட்ரிமெஸ்டரில் சாப்பிட்டுக்கலாம். ஃபைபர் கண்டென்ட்டும் நிறையா இருக்குன்றனால கண்டிப்பாக அது ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். டாக்டர்கிட்ட யூஸ்வலாக போய் கேட்குறப்போ ஃபைபர் ரிச் கண்டென்ட்டை சாப்பிட்டிங்கன்னா கான்ஸ்டிபேஷன் ரிலீவ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த குட் திங்ஸ். பபுள்ஸாக வருதா? பபுள்ஸ் வந்தோன்னா அமர்த்திடுவோம். ஓகே, நாங்கள் கருப்பட்டி தான் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் மண்டவெல்லம் ஆட் பண்ணிக்கலாம், நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம், எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்படினாலும் நாட்டு சக்கரை பாலில் போட போகிறேன்றனால இப்போ நான் கருப்பட்டி ஆட் பண்ணிக்கிறேன். ஏதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ் தேடுறப்போ இதை கிண்டி சாப்பிட்டோன்னா டம்மியும் ஃபில்லான மாதிரி இருக்கும், ஸ்வீட் கிரேவிங்ஸும் போன மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.